ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சீஸ் குல்ச்சா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த சீஸ் குல்ச்சா பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். வாங்க இந்த சீஸ் குல்ச்சாவை எப்படி ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம சீஸ் குல்ச்சா செய்கிறதுக்காக மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வெதுவெதுப்பான பால் வந்து 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். கூடவே வெதுவெதுப்பான சுடுதண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியும் பாலும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவு ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் போல் சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் அளவு நம்ம மைதா மாவு எடுத்துருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியை மைதா மாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணலாம், நல்லா தான் வரும். மாவை சேர்த்ததுக்கப்புறமா கை வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவை ஓரளவுக்கு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போது மேலே கொஞ்சமாக கருப்பு எள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவை வந்து இது போல் நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு இது மாதிரி நல்லா சுருட்டிட்டு நம்ம அந்த பவுல்லையே வச்சிடலாம். இப்போ இதை நம்ம 1 மணி நேரம் போல் அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம சீஸ் குல்ச்சாவுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 பொட்டேட்டோவை வந்து நல்லா வேக வச்சு இது போல் துருவி எடுத்து வச்சுருக்கோம். அதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே சீஸ் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கோம், அந்த சீஸையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதிலிருந்து சின்ன உருண்டியாக இது போல் பிடிச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட மாவு எல்லாமே டபுள் மடங்கு ஆகி வந்திருக்கு. அதில் ஒரு 10 நிமிஷம் போல் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் போல் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா சப்பாத்தி கட்டையில் வச்சு இது போல் உருட்டி எடுத்துட்டு 2 பகுதியாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதிலிருந்து சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி இப்போ எடுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய சைஸாகவும் கட் பண்ணி எடுக்க வேண்டாம். ஒரு மீடியம் சைஸில் இருந்தால் தான் நம்ம குல்ச்சா எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன உருண்டியாக எடுத்து இது போல் உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையுமே இதே போல் உருட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதுலேருந்து ஒரு உருண்டியை எடுத்து கை வச்சு இது போல் விரித்து எடுத்தோம்னாவே ஈஸியாக இது போல் விரியும். அதில் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருந்த சீஸ் பொட்டேட்டோ உருண்டை இருக்கு இல்லையா, அதை உள்ளே வச்சுட்டு இது போல் நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இது போல் தட்டி விட்டுட்டு கொஞ்சமாக அதில் மைதா மாவு நம்ம டஸ்ட் பண்ணிக்கலாம். டஸ்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு இது போல் உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டும் பொழுது அழுத்தி உருட்ட வேண்டாம், லேசாக மெதுவாக மேலாப்பில் உருட்டினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு தவாவில் வந்து கொஞ்சமாக ஆயில் இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். தவா நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருந்த குல்ச்சாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பக்கமும் இது போல் திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட சீஸ் குல்ச்சா பாருங்கள், அப்படியே அழகாக புஃப்னு வெந்து வருது. பார்க்கவே அழகாக இருக்குது, நல்லா சாஃப்டாக அப்போ தான் வெந்து வரும். இது மாதிரி நம்மளோட சீஸ் குல்ச்சா எல்லாமே மேலே எலும்பி வந்தால் தான் உள்ளுக்குள்ளே எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். நமக்கு கை வச்சு தொட்டு பார்த்தாலே தெரியும், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும்.
பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா நம்ம இது போல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக பட்டரை நல்லா இது போல் சூடாக இருக்கும் பொழுதே அப்ளை பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட கார சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சைப்பயிறு கிரேவி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட சீஸ் குல்ச்சா எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.